ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் நம்ம நட்பு தோஷத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன ஒரு பழமொழி இருக்குது, சத்து சங்கு தாரே குசங்கு போரேன்னு. நல்ல நட்பு என்பது நம்மை கரை சேர்க்கும், தீய நட்புங்கிறது நம்மளை மூழ்க வச்சிடும். அதன் காரணத்தினால பாபா நமக்கு கவன ஈர்ப்பு கொடுக்குறாரு. ஆன்மீகத்தில் முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய நட்பில் தான் நம்ம நட்பு வைக்கணும். யார் பரச்சிந்தன் பரதர்ஷன் பரமத்தில் போகிறாங்களோ அவங்களுடைய நட்பு வச்சா நம்மளும் தாழ்ந்த நிலைக்கு போயிடுவோம். ஆகவே நட்பின் மீது மிக மிக கவனம் கொடுக்க வேண்டும் என்று பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் எச்சரிக்கை கொடுக்குறாரு. மேலும் நம்ம இந்த அளவுக்கு தெய்வீக குணங்களை நமக்குள் ஆவகனம் பண்ணோன்னா மானசீகமாக அந்த குணங்களை நாம் நமக்குள் வருவதற்குண்டான எண்ணங்கள், உதாரணமாக பொறுமை சக்தியே எனக்குள் வா அப்படின்னு நம்ம பாபா நினைவில் இருக்கும்போது சக்திகளை நமக்குள்ள ஆவகனம் பண்ணும்போது அந்த சக்தி நம்முடையதாக ஆகிடும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சக்திகளையும் நம்ம ஆவகனம் பண்ணும்போது சக்திகள் நிறைந்த ஆத்மாவாக ஆகும்போது நம்முடைய தீய குணங்கள் நம்மை விட்டு போயிடும். ஆகவே நம்ம தெய்வீக சக்திகளை நாம் பாபாவிடமிருந்து நமக்குள் நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதனை பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறார். 4/11/2021 இன்றைய தீபாவளிக்குண்டான நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மீட்டே பச்சே சங்குதோஷ் பௌத் பௌத் நுக்சான் கர்த்தாகை. இனிமையான குழந்தைகளே, நட்பு தோஷம் என்பது மிக மிக நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. इसलिए संगदोष से अपनी बहुत बहुत संभाल करते रहो, एक बहुत खराब है. ஆதலால் நட்பில் உங்களை நீங்களே ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மிகவும் உங்களை தீயவர்களாக ஆக்கிவிடும். நட்பு சரியில்லைன்னா தீயவர்களாக மாறிடுவாங்க. உதாரணமாக மகாபாரதத்தில் கர்ணன் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் துரியோதனுடைய நட்பில் போன காரணத்தினால்தான் அவருடைய வாழ்க்கைக்கு தோல்வி ஏற்பட்டது. பாண்டவர்கள் கிருஷ்ணனை நண்பனாக வச்ச காரணத்தினால அவங்க எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும் வெற்றி அடைஞ்சாங்க. ஆக நட்புக்கு கூட ஒரு சக்தி இருக்குது. உதாரணம் பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வெள்ளை துணியை நம்ம எந்த சாயத்தில் முக்கி எடுக்கிறோமோ அந்த சாயம் உடனே வெள்ளை துணியில் பதிஞ்சிடும். வெள்ளை துணி நீங்கள் சிவப்பு சாயத்தில் முக்கி எடுத்தீங்கன்னா அந்த துணியை சிவப்பாக மாறிடும். பச்சை கலரில் முக்கி எடுத்தால் அது பச்சையாக மாறிடும். அதே போல தான் ஆத்மா யார் கூட சாருகின்றதோ, யாரிடம் நட்பு வைக்கின்றதோ அவங்கள போலவே நம்ம மாறிடுவோம். ஆகவே நட்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களுடைய நட்பில் போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கெட்டது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பிரபாவத்தில் ஏற்பட்டு நம்மளும் கெட்டவங்களாயிடுவோம். நம்மகிட்ட என்னதான் அவகுணங்கள் இருந்தாலும் நம்ம நல்லவங்களுடைய தொடர்பில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அவகுணங்கள் போய் நல்ல குணங்கள் வந்துடும். ஆகவே நம்ம எப்போவுமே பாபாவுடைய நட்புலேயே இருக்கணும். கேள்வி, 3 प्रकार का बचपन कौन सा है, किस बचपन को कभी नहीं भूलना है. 3 விதமான குழந்தை பருவம் என்றால் என்ன? எந்த ஒரு குழந்தை பருவத்தை மறக்கக்கூடாது. एक बचपन है लौकिक माँ बाप के पास जन्मते ही मिले. ஒன்று குழந்தை பருவம் என்று எதை சொல்லப்படுகின்றதுன்னா, லௌகிக்க தாய் தந்தைக்கு குழந்தையாக நம்ம பிறந்த உடனே அது ஒரு குழந்தை பருவம். दूसरा बचपन गुरु की शिष्य बनने पर हुआ. இரண்டாவது குழந்தை பருவம் என்று சொல்வது ஒரு குருவுக்கு சிஷ்யனாக ஆகும்போது அது ஒரு குழந்தை பருவம். तीसरा बचपन लौकिक माँ बाप को छोड़ अलौकिक माँ बाप के बने. மூன்றாவது குழந்தை பருவம் என்பது என்னவென்றால், லௌகிக தாய் தந்தையை விட்டு அலௌகிகமான தாய் தந்தையிடம் வருவது மூன்றாவது குழந்தை பருவம். अलौकिक बचपन अर्थात ईश्वर गोद के बच्चे. அலௌகிகமான குழந்தை பருவம் என்றால் என்ன அர்த்தம்? ஈஸ்வரனுக்கு குழந்தையாக ஆகுவது. ஈஸ்வர் கி பச்சே பனே அர்த்தாத் மறுஜீவா பன். ஈஸ்வரனுக்கு நீங்கள் குழந்தையாக ஆகின்றீர்கள் என்றால் என்ன? நீங்கள் மறுபிறவி எடுத்து விட்டீர்கள். இஸ் अलौकिक बचपन को कभी भी भूलना नहीं.
இந்த ஈஸ்வரனுடைய குழந்தையாக நம்ம பிறப்பெடுத்தது இந்த ஆன்மீக பிறப்பு, இந்த தெய்வீக பிறப்பை நாம் ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது. ஆர் பூல்கையை तो बहुत रोना पड़े. மறந்தால் மிகவும் அழக்கூடிய நிலை ஏற்படும். இன்னைக்கு கூட பாபா வாணியில் நான் பிராமணன்கிறது மறந்துடாதீங்க, பட் சூத்திரனுடைய நட்புல போகும்போது அந்த பிராமண தன்மையை மறந்துடுறீங்கிறார். மறந்தானே என்னாகும்? அழ வேண்டிய நிலை ஏற்படும். ரோனா அர்த்தாத் மாயாக்க சோட்கார். அழுவது என்றால் என்ன அர்த்தம்? மாயினுடைய அடியை வாங்குவது, மாயினுடைய அடிபட்டுடும். கீத் பச்பன் கே தின் புலான தேனா, பாட்டு குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. மீட்டி மீட்டி रूहानी बच्चों ने गीत का अर्थ समझा. இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலுடைய பொருளை புரிஞ்சிட்டீங்க. பச்பன் 3 प्रकार के हैं. 3 விதமான குழந்தை பருவம் உள்ளது. ஏக் லௌகிக் பச்பன் ஹே, ஒன்று லௌகிகமான குழந்தை பருவம். दूसरा है निवृत्ति मारखा, वह भी गर्भार छोड़ जीते जी मरकर गुरु की अथवा सन्यासी की बन. இரண்டாவது துறவர மார்க்கம், அதாவது வீடு வாசலை விட்டு விட்டு, அதாவது அவர்கள் ஒரு குருவு அல்லது சந்நியாசிக்கு இடம் செல்கிறார்கள். வாழ்ந்து கொண்டே என்ன ஆயிடுறாங்க? அனைத்தையும் துறவரம் பண்ணிடுறாங்க. உன்கா பாப் நகி, ஆனா அந்த குரு ஒரு பொழுது அவங்க தந்தைன்னு சொல்றது கிடையாது. குரு கே பந்தே உன்கி சாத் ரத், அவங்க குரு உடையவர்களாக ஆகி குரு கூட வசிக்கின்றார்கள். வக்பி ஜீते जी மர்கர் ஜாயே குரு கி பந்தே, அது கூட என்ன? வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக ஆகி குருவோட போயிடான். ஜங்கல் மே சலே ஜாத்தே, காட்டுக்கு போயிடான். தீஸ்ரா ஹி துமாரா எக் வண்டர்ஃபுல் மறுஜீவா ஜனம். மூன்றாவது மிகவும் விசித்திரமானது எது? இந்த மறு பிறப்பு நாம் எடுத்திருப்பது. இது விசித்திரமான மறுபிறவி. ஏக் மாத் பிதா கோ சோட் தூசரா மாத் பிதா கே பந்த். ஒரு தாய் தந்தையிடம் விட்டுவிட்டு இப்போ மற்றொரு தாய் தந்தையிடம் வந்திருக்கின்றோம். ஏகை ரூஹானி மாத் பிதா, இவர் ஆன்மீக தாய் தந்தை. துமாரா எக் மர்ஜீவா ஜனம் ஹே, ஆகவே இது நமக்கு மறுபிறவி என்று கூறப்படுகின்றது. வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக ஆகி மறுபிறவி எடுத்துட்டோம். ஈஸ்வரிய கோதுமே ரூஹானி ஜனம் லியா, ஈஸ்வரனுடைய மடியில ஆன்மீக ஜென்மம், இது ஆத்மாவுக்கு ஒரு மறுபிறவி என்று சொல்லப்படுகின்றது. துமாரத்தோ அப் ரூஹானி பாத்கர் ரஹேஹே, இப்பொழுது நம்மிடம் ஆன்மீக தந்தை பேசிக்கொண்டிருக்கின்றார். வக்சப் ஹே ஜிஸ்மானி பாப், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஷரீரத்தை கொடுத்த தந்தை. एक ही रूहानी बाप, इसलिए गाते बाप का बनकर मर्जीवा बनकर फिर बोलना जाना. ஆன்மீக தந்தை கிட்ட நம்ம வந்திருக்கோம். ஆகவே இந்த பாடல் பாடப்பட்டிருக்கின்றது. பச்பன் கே தின் புலான தேனா, குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள். எந்த குழந்தை பருவம்? நான் ஆன்மீக தந்தை கிட்ட வந்திருக்கேன், வாழ்ந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்திருக்கின்றேன். சிவ பாபா ஹே ஊஞ்சித்தை ஊஞ்ச் பகவான், शिव तंदे उयर्ந்ததிலும் उयर्ந்த भगवान. जब कोई गीता आदि पर डिबेट करते तो पहले एक बात पूछनी है, ऊंचे ते ऊंच भगवान कौन है? கீதையை பற்றி யாராவது வாத விவாதம் செய்தால் அவர்களை கேளுங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் யார்? ब्रह्मा देवताय नमः, विष्णु देवताय नमः कहते, फिर कहते शिव परमात्माय नमः. ब्रह्मा देवताय नमः, विष्णु देवताय नमः, शंकर देवताय नमः, शिव परमात्माय नमः என்று பாடுகின்றார்கள். वह सभी धर्म वालों को बाप है, அவர் அனைத்து தர்மத்தினருக்கும் தந்தையா இருக்காரு. पहले पहले एक बात समझानी है, वह ऊंचे ते ऊंच बाप एक है. ஆகவே முதல்ல நாம் இதனை புரிய வைக்க வேண்டும். உயர்ந்தலும் உயர்ந்த தந்தை என்பவர் ஒருவர் தான். பிரம்மா விஷ்ணு को कोई गॉड फादर नहीं कहेंगे. பிரம்மாவையோ விஷ்ணுவையோ காட் ஃபாதர்னு சொல்ல மாட்டாங்க. பழைய பக்கா கரவோ காட் ஃபாதர் ஏகே. ஆகவே முதல்ல நாம் இது உறுதிப்படுத்த வேண்டும். காட் ஃபாதர் என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் தான். வக் நிராகார் ஜிஸ்கோ கிரியேட்டர் கதி, அவர் நிராகாரமானவர், அவரை தான் கிரியேட்டர்னு சொல்லப்படுகின்றது. பதீத் பாவன் பி கதி, அவரை பதீத பாவன் என்றும் சொல்லப்படுகின்றது. பாப் சே தோ ஜரூர் வர்ஷா மிலேகா, தந்தைன்னு சொல்லும்போது அவசியம் அவர்கிட்ட ஆஸ்தி கிடைக்கும்.
ये ख्याल करो बेहद का बाप से वर्षा किसको मिला. ஆக இதனை நாம் சிந்தனை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தைகிட்டிருந்து யாருக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது? பாப் ஹே நயி துனியா ரச்சனை வாலா. தந்தை புதிய உலகத்தை படைக்கக்கூடியவர். உன்கா நாம் ஹே சிவ். அவருடைய பெயர் சிவன். சிவ பரமாத்மாய நம கத்தே உன்கி ஜெயந்தி பி மன. சிவ பரமாத்மாய நம என்று பாடுகின்றார்கள். அவருடைய ஜெயந்தியும் கொண்டாடுகின்றார்கள். வகி பதீத் பாவன் ரச்சிதா நாலேஜ்ஃபுல் ஹே. அவர்தான் பதீத பாவன். அவர் படைப்பவர். அவர் ஞானம் நிறைந்தவர். फिर सर्वव्यापी की बात उड़ जाती है. எப்ப அவர் பதீத பாவன் படைப்பவர் ஞானம் நிறைந்தவர் என்பதை புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது சர்வவியாபி அல்ல என்பது தெளிவடைகின்றது. உன்கி மகிமாகை கர்த்தவ்யோப்பர். அவருடைய ஒவ்வொரு மகிமைகளும் அவர் செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில் அவருடைய மகிமை இருக்கு. பாஸ்ட் में जो कर्तव्य करके जाते उनकी महिमा गाई जाती है. யார் கடந்த காலத்துல எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கின்றார்களோ அதனுடைய ஆதாரத்தில் தான் அவங்களுடைய புகழ் பாடப்படுகின்றது. ஊஞ்சித்தி ஊஞ்ச் பாப் ஹே உன்கோ லிபரேட்டர் பி கத்து. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. அவரை லிபரேட்டர் விடுதலை செய்பவர் என்றும் பாடப்பட்டிருக்கின்றது. ராகம் தில் துக்கர்த்தா சுக்கர்த்தா பி கத். கருணை உள்ளம் கொண்டவர். துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவர். கைட் பி கத்து. அவரை வழிகாட்டி என்றும் கூறப்படுகின்றது. कोई नया स्थान पर जाते तो गाइड को साथ ले जाते. யாராவது ஒரு புது இடம் போறாங்கன்னா அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா கூடவே ஒரு கைடை அழைச்சிட்டு போறாங்க. விலாஸ் से आते तो उनको गाइड यहाँ को देते. ஃபாரின்ல இருந்து யாராவது வர்றாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் எடுத்து சுத்தி காட்டுறதுக்கு உடனே கைடு கொடுக்கப்படுகின்றது. சப் குச் திக்லானே கீழே. ஏன்னா அந்த கைடு தான் அவங்கள எல்லா இடம் சுத்தி காட்டுவாங்க. தீர்த்த யாத்ரா பர் லே ஜானே வாலா பண்டா ஹோத்தா ஹே. தீர்த்த யாத்திரைகளை அழைத்து செல்லக்கூடிய அங்க கூட எப்படி இருப்பாங்க? பண்டாஸ். அங்கேயும் வழிகாட்டிகள் இருப்பாங்க. अब आपको கைட் கத்தி ஜரூர் கைட் கியானா. அதே போல நம்முடைய எல்லையற்ற தந்தையை கைடு வழிகாட்டின்னு பாடியிருக்காங்க. அவசியம் அவரும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். சர்வவியாபி कहने से सारी बात खत्म हो जाती है. சர்வ வியாபி என்று கூறுகின்ற காரணத்தினால்தான் அவருடைய செய்த செயலுடைய மகிமைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. பல பல சம்ஜாவோ சப்கா பாப் ஏகே. ஆகவே முதல்ல புரிய வைங்க, அனைவருக்கும் தந்தை ஒரே ஒருவர் தான். சர்வ சாஸ்திரமே சிரோன்மணி கீதா வகை பகவான் காயி ஹுய். அனைத்து சாஸ்திரத்திலும் தலை சிறந்தது கீதை. அந்த கீதையை உபதேசம் செய்தவர் தந்தையாவார், பகவான் ஆவார். उनको सिद्ध कर लिया तो उनका बाल बच्चा सब झूठ सिद्ध हो जाए. கீதையின் உபதேசம் செய்பவர், கீதையின் நாயகன், அனைவருக்கும் மேலான தந்தை பரமாத்மா என்பதை நாம் நிரூபணம் செய்யும் பொழுது மற்ற அனைத்து பொய்யான கருத்துக்களும் பொய் என்பது நிரூபணம் ஆகிவிடும். பல பல சச்சி கீதா கா சார் சொன்னார். முதல்ல உண்மையான கீதையினுடைய சாரத்தை அவங்களுக்கு சொல்லுங்க. शिव भगवान वाच. शिव भगवानुடைய महावाक. और शिव बाबा की चरित्र क्या होगा? शिव தந்தையினுடைய சரித்திரம் என்ன? वक्त तो सिर्फ कहते मैं इस शरीर का आधार ले तुमको पति से पावन बनने के रास्ता बता. அவர் சொல்றாரு, நான் இந்த உடலை ஆதாரமாக எடுத்து பதீதர்களை பாவனமாக ஆக்குவதற்குண்டான வழியினை காட்டுகின்றேன். बच्चों को राज्यों सिखलाना आता. குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க வருகிறேன். इसमें चरित्र क्या करेगा? இதுல சரித்திரம்னு என்ன சொல்றது? एक तो बुजुर्ग है, पिताश्री ब्रह्मा वयोधिकर, सिर्फ आकर बच्चों को पढ़ाता है. நான் குழந்தைகளுக்கு பாடத்தை கற்பிக்கிறேன். पतितों को पावन बनाना राज्यों सिखलाता. பதீதர்கள் பாவனமாக ஆகுவதற்குண்டான ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். तुम सत्य में जाकर राज ही करें. நீங்க சத்தியத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வீங்க. तुमको वर्षा मिलता बाकी सब आत्मा मुक्तिदाम निराकार दुनिया में. குழந்தைகளாகி உங்களுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கும். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமம் நிராகார உலகத்துக்கு சென்று விடுவார்கள். ஏ பில்குல் சஹஜ் பாத்.
இது முற்றிலும் மிகவும் எளிதான விஷயம். பாரத் மே தேவி தேவதாओं का राज्य था ना, பாரதத்தில் தான் தேவி தேவதைகளின் அரசாட்சி நடைபெற்றது. ஏக் ஹி தர்மம், அங்கு ஒரே தர்மம் இருந்தது. அபி கலி மே கித்னா டேர் மனுஷ ஹை, இப்போ கலியுகத்துல ஜனத்தொகை மிக அதிகமாக இருக்கின்றது. வஹா பௌத் தோடே ஹோते, சத்தியத்தில் ஜனத்தொகை குறைவாக இருப்பாங்க. परमपिता परमात्मा एक धर्म की स्थापना अनेक धर्म का विनाश कराने आते. परमपिता परमात्मा ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை அநேக தர்மத்தின் விநாசம் செய்ய வருகின்றார். பாக்கி சப் சாந்தி தாம் மே சலே, மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். வஹா अपवित्र आत्मा कोई रख नहीं सकता, அங்கு தூய்மையற்ற ஆத்மாக்கள் இருக்க முடியாது. उनका नाम ही है पतित पावन सर्व का सद्गति दाता है. பாபாவுடைய பேரே என்ன? பதீத பாவன், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல். ஏகை புராணி துனியா ஆயனேஜ், இப்ப இருக்கக்கூடியது பழைய உலகம், இரும்பு உலகம். சத்தியகோ காஜாத்தே கோல்டன் ஏஜ், சத்தியுகத்தை பொன்னுலகம் என்று சொல்லப்படுகின்றது. ஜோ தேவதாओं की पूजारी है वह सहज सब कुछ समझ, தேவதைகளுக்கு பூஜாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க இந்த ஞானம் சொன்னீங்கன்னா ரொம்ப எளிதாக புரிந்து கொள்வார்கள். சோ பூஜையை வகி பூஜாரி பந்து, யார் பூஜைக்கு உரியவர்களோ அவங்க தான் பூஜாரியாக ஆகிறாங்க. தோ பலே பாபா கா பரீட்சை தேனா, முதல்ல பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஆம் உன்கே பச்சே ஹே ஏக் போலோ நஹி, நாம் அவருடைய குழந்தைகள் என்பதனை மறந்து விடாதீர்கள். பூலேங்கே தோ, மறந்தா என்ன ஆயிடும்? மறந்தால் அழ வேண்டிய நிலை வரும். ரோனா படேகா, அழ வேண்டியதுன்னா என்ன அர்த்தம்? மாயின் அடி விழுந்துடும். குச் குச் மாயா கா சோட் லக் ஜாயேகா, ஏதாவது மாயை வந்து உங்களை அடி கொடுக்க வச்சிரும். தேகி அபிமானி பன்னா, ஆகவே ஆத்மா எண்ணத்தில் இருக்க வேண்டும். ஆத்மாவுக்கு வாபஸ் பாக்கி பாச்சல், ஆத்மாக்களாகி நாம் தந்தையிடம் திரும்பி செல்ல வேண்டும். இத்தனா டேர் மனுஷன் மறைங்கி ஃபிர் கோன் கிஸ்கோ லே ரோயிங், கோடிக்கணக்கான மக்கள் இறப்பார்கள், அப்ப யாருக்காக யார் உட்கார்ந்து அழுவாங்க? பாரத் மே சப்சே ஜாஸ்தி ரோத்தா, யாராவது இறந்தாங்கன்னா அதிகமாக அழுகிறது யாரு? பாரத தேசத்தில் தான். पहले 12 मास हुसैन हुसैन करते சத்தா பீட்டே ரத்திகே, 12 மாதங்கள் அவங்க ஹஸ்பண்ட் கணவன் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மனைவி ஒரு வருஷம் பூரா அழுகிறான். அதுலேயும் மார்பில் போட்டு அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகிறான். ஏகை மிருத்யுக்கி ரசம் ரிவாஸ், இந்த மாதிரி அழ வேண்டியது கூட மரண உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள். தும்கோ அப்சாரி அமர்லோக்கி ரசம் ரிவாஸ் சிக்லாராக, ஆனால் உங்களுக்கு இறை தந்தை அந்த அமரலோகத்தின் பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இங்கதான் இந்த மாதிரி அழுகிறது கதறது. அழுகலைன்னா மற்றவங்கள தப்பா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைப்பாங்க, நெஞ்சில அடிச்சுட்டு அழுவாங்க. இதெல்லாம் மரண உலகத்தினுடைய பழக்க வழக்கம். ஆனா அமரலோகத்துல அந்த மாதிரிலாம் யாரும் அழமாட்டாங்க. இப்போ நம்ம அமரலோகத்தின் பழக்க வழக்கம் பாபா கற்றுத்தர்றாரு. தும்கோ அப் சாரி துனியா சே வைராகே, இப்போ நமக்கு முழு உலகத்தின் மீதே வைராகியம் இருக்கு. பாக்கியத்தை மாமீகம் யாத் கரும், பாபா சொல்றாரு என்னையே சதா நினைவு செய்யும். சப் கதம் ஹோ ஜானே, எல்லாமே அழிய போகின்றது. அப் ஹம் ஜா ரஹா ஹை வாபஸ், நாடக் பூரா ஹோத்தா. இப்போ நாம வீட்டுக்கு திரும்பி செல்ல போறோம், என்ன நாடகம் முடிவடைய போகின்றது. நாடக் மே சபி ஆக்டர்ஸ் கே ஃபிர் மோ கிஸ்கி ரஹி, நாடகத்துல அனைவருமே நடிகர்கள் தான். அவங்கவுங்க அவங்க பாகத்தை நடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நடிகர்கள் அவங்கவுங்க பாகத்தை நடிச்சு முடிச்சுட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. அப்போ நம்ம யார் மேல மோகம் வைக்கிறது? சமஸ்தி இன்கா ஜாக்கர் தூசரா பாட் பச்சானா ஹே, ஒரு ஆத்மா இறந்துட்டாங்க, உடலை விட்டாங்கன்னா அவங்க மீண்டும் இன்னொரு பாட்டு நடிக்க போயிருக்காங்க. ரோனிக்கு கியா தர்கார் ஹே, ஏன் அழ வேண்டும்? ஹரே கா பாட் நூந்தா ஹுவா, இந்த நாடகத்துல ஒவ்வொரு ஆத்மாவுடைய நாடக பாத்திரமும் பதிவாயிருக்கு. जैसे बाप ज्ञान का सागर, आनंद का सागर, प्यार का सागर है, तो बाप को फॉलो कर ऐसा बनना है. பாபா எப்படி ஞான கடலாக, ஆனந்த கடலாக, அன்பு கடலாக இருக்கின்றாரோ அதே போல நாம் தந்தையை பின்பற்றி அவரை போல் ஆக வேண்டும்.
சாகர் சே நதியா நிக்கல்தி ஹே, கடல் இருந்துதான் நதிகள் உருவாகின்றது. சப் நம்பர் வாகை, அனைவருமே வரிசை பிரகாரமா இருக்காங்க. कोई अच्छा वर्षा करते खूब आप सम्मान बना. சிலர் கடல்ல இருந்து நல்ல நீராவி நிரப்பிட்டு பல இடங்கள்ல போய் நல்லா மழை பொழியிறாங்க. தனக்கு சமமாக பிறரை ஆக்குறாங்க. அந்தோங்கி லாட்டி பந்து, கண்ணில்லாத குருடர்களுக்கு ஊன்றுகோலாகிறான். பாப்கோ तो बहुत मददगार चाहिए. பாபாவுக்கு நிறைய உதவியாளர்கள் தேவை. பாப் கத்தி தும் அந்தோங்கி லாட்டி பனோ, நீங்க குழந்தைகள் கண்ணற்ற குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகுங்கள். சப்கோ ராஸ்தா பத்தாவ், அனைவருக்கும் பாத காட்டு. சிர்ஃப் ஏக் பிராமணிக்கு தொடுகி அந்தோங்கி லாட்டி பன்னா. சென்ட்ரல் இருக்கக்கூடிய பொறுப்பான சகோதரிகள் மட்டும் கண்ணற்ற குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகின்றார்கள் என்று பொருள் இல்லை. அவங்க மட்டும் சேவை செய்யணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணோம், ஞான கண்ணில்லாத குருடர்களுக்கு ஊன்றுகோல் என்ன, ஞானத்தின் ஊன்றுகோல் கொடுத்து அவங்களுக்கு வழிகாட்டுறது. சப்கோ பன்னா ஹே, நாம் அனைவரும் ஒரு ஊன்றுகோலாக ஆகணும், கண்ணற்ற குருடர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். तुमको ज्ञान का तीसरा नेत्र मिला, इसको कहा जाते तीसरा मिलने की कथा. உங்களுக்கு இப்போ மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. இது என்ன கண்? ஞானம் என்ற மூன்றாவது கண். இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை பெறக்கூடிய கதை. திவ்ய நேத்ரகே ஆத்மா கேலி, இது திவ்ய கண் என்றும் ஆத்மாக்கு சொல்லப்படுகின்றது. மனுஷத்தோ குச் சமஸ்தேனே, மனிதர்கள் எதையும் புரிஞ்சுக்கிறதில்லை. பில்குல் தூச்ச புத்தி, முற்றிலும் கீழான புத்தி உள்ளவர்கள் ஆயிட்டாங்க. பாரத்வாசி நகி சாந்தே அமர் தர்மம் கிஸ்னே ஸ்தாபன் கிய, பாரத மக்களுக்கு இதுவும் தெரியல நம்முடைய தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தான். பாப் கா ஜனம் யஹா ஹி ஹோத்தா, தந்தையினுடைய பிறப்பு இந்த பாரதத்தில் தான். சிவ ஜெயந்தி மனாத், ஆகவேதான் சிவ ஜெயந்தி என்பதை கொண்டாடுகிறார்கள். फिर सर्वव्यापी कैसे हो सकता? சிவ ஜெயந்தி அவருடைய இந்த அலௌகிக்க பிறப்பு எடுக்கின்றார் என்றால் அப்புறம் எப்படி சர்வவியாபின்னு சொல்ல முடியும்? பாப் और रचना को कोई दुनिया में कोई नहीं जानती. பாபாவை பற்றியும் அவருடைய படைப்பை பற்றியும் உலகத்துல யாருக்கு தெரியல. ரிஷி முனி சப் நேத்தி நேத்தி கர்த்தே, ரிஷி முனிகள் எல்லாமே இதுவல்லன்னு சொல்லிட்டான். ஏக்கி படி போல் கியாக பரமாத்மா கோ சர்வே, ஒரே ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க. என்ன பெரிய தவறு? பரமாத்மா சர்வ வியாபி என்று கூறிவிட்டார்கள். தும் சித்துக்கர் பத்தாவோ சர்வ கா பாப் ஹை பத்தித் பாவன் லிபரேட்டர், நீங்க அனைவருக்கும் நிரூபிச்சு சொல்லணும். என்ன சொல்லணும்? அவர் அனைவருக்கும் தந்தையானவர், பத்தித பாவன், லிபரேட்டராக இருக்கிறார். புராணி துனியா சி நயி துனியா மே லே ஜா, பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்துக்கு அழைத்து செல்கிறார். வஹா துக்கி பாத் ஹோத்தி நை, புதிய உலகத்துல துக்கத்தின் விஷயமே இருக்காது. சாஸ்திரமே தோ கியா கியா லிख दिया है, சாஸ்திரத்துல என்னவெல்லாம் எழுதிட்டாங்க. லக்ஷ்மி நாராயண் के लिए कहते क्या वहां उनके लिए विकार बिना बच्चा पैदा होगा? லக்ஷ்மி நாராயணுக்காக சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன விகாரம் இன்றி குழந்தைகள் பிறப்பார்களா என்ன? ஹரே கஹா ஜாத்தா ஹி சர்வகுண சம்பன்ன சோலாகல சம்பூர்ண சம்பூர்ண நிர்விகாரி, அவங்களுடைய மகிமையே என்ன? சர்வகுண சம்பன்ன சோலாகல சம்பூரன் சம்பூரன் நிர்விகாரி என்றுதான் அவங்கள மகிமை பாடுறோம். ஓகை வைஸ்லெஸ் வேர்ல்ட், அது விகாரமற்ற உலகம். இன்கோ காஜாத்தே விஷயஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தை விஷம் நிறைந்த உலகம்னு சொல்றோம். फिर कैसे कहते वहां भी विकार होगा, பின்னர் எப்படி நீங்க சொல்றீங்க அங்கேயும் விகாரங்கள் இருக்குன்னு? பலே பலே ஜப் தக் பாப் கோ நஹி ஜானே தோ குச் சமஜ் நா சகே. ஆக முதல்ல தந்தையை பற்றி அவங்க புரிந்து கொள்ளாத வரைக்கும் வேற எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சர்வ வியாபிக்கு போத் பாரி பூல்கே, சர்வ வியாபின்னு சொல்லி மிகப்பெரிய தவறு பண்ணிட்டான். உஸ் பூல் சே நிக்கல் தப் ஜப் பாப் கோ ஜானே, அவ இறைவன் சர்வ வியாபி அல்ல என்பதனை நீங்க நிரூபிச்சாதான் அப்பா யாருன்னு புரிஞ்சுக்குவான். நிக்ஷே கரே பாபா ஆப்கி ஃபிர்சே பனி, அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும், நாம் மீண்டும் தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டோம். ஆப்சே ராஜபாகிய லேனே கீழே, உங்களிடமிருந்து ராஜபாக்கியத்தை பெறுவதற்காக. சாஸ்திரமே தோ கியா கியா லிख दिया, சாஸ்திரத்துல என்னவெல்லாம் எழுதிட்டாங்க.
लक्ष्मी नारायण को दिखाते सत्य में और बचपन के राधे कृष्ण को द्वापर में ले आया. லக்ஷ்மி நாராயணனை சத்தியத்தில் காட்டிட்டான். ஆனால் குழந்தை பருவமாக இருந்த ராதா கிருஷ்ண துவாபரயுகத்தில் காட்டிட்டான். अब कृष्ण तो स्वर्ग का प्रिंस. कृष्णन என்றாலே स्वर्गத்தின் இளவரசன். फिर कृष्ण का जन्म बाई जन्म फ्यूचर्स तो बदलती जाते. அந்த கிருஷ்ணனுடைய தோற்றம் கூட ஒவ்வொரு பிறவியிலும் அவருடைய தோற்றம் மாறிட்டே இருக்கும். एक जैसा फ्यूचर्स तो कभी हो न सके. அவருக்கும் தோற்றம் ஒவ்வொரு பிறவியிலும் மாறுமே தவிர ஒரே மாதிரி எல்லா பிறவியிலும் அவருடைய தோற்றம் இருக்காது. ऐसे थोड़े कृष्ण फिर उनको फ्यूचर से द्वापर में आ सकता है. इम्पासिबल. கிருஷ்ணன் என்ற அந்த தோற்றம் சத்தியத்தில் ஒரு தடவைதான். அப்படி இல்லை அதே தோற்றத்தில் மீண்டும் துவாபர யுகத்தில் அவர் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்றது இம்பாசிபிள். தும் ஜான்தே ஹோ அசல் மே வஹாங் கி ரஹ்வாசி. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், நாம் அனைவரும் உண்மையில் ஆத்மலோகத்தை சேர்ந்தவர்கள். வஹ ஹமாரா ஸ்வீட் சைலன்ஸ் ஹோ. அது நம்முடைய இனிமையான அமைதியான வீடு. ஜிஸ்கேலியே பக்தி கத். அந்த வீட்டுக்கு செல்வதற்காக தான் பக்தி செய்கிறாங்க. கத்தி हमको சாந்தி சாய். எங்களுக்கு சாந்தி வேணும் என்று சொல்றாங்க. आत्मा को ऑर्गन्स मिला है पाठ बचाने के लिए, फिर शांति में कैसे रहेंगे? ஆத்மாவுக்கு இந்த உலக நாடகத்தில் நடிப்பதற்காகத்தான் இந்த தேகம் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அமைதியாக இருக்க முடியும்? சாந்தி के लिए अटयोग सीखते हैं गुफा में जाना. அமைதி வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன பண்றாங்க? அட்டயோகம் கற்றுக்கொள்கிறார்கள். குகையில் போய் உட்கார்றாங்க. एक मास कोई गुफा में बैठे क्या उनके लिए वह शांतिधाम है? ஒரு மாசம் அவங்க குகைக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்கன்னா அதுக்காக அந்த இடத்த शांति धामம்னு சொல்ல முடியுமா? तुम जानते हो अब शांति धाम में जाकर फिर सुख धाम में आएगा पाठ बचा. அதனால சாந்தி தாமம் என்றால் ஆத்மா வசிக்கக்கூடிய அந்த பரந்தாமம் வீடு தான் சாந்தி தாமம். மற்றபடி நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் அந்த இடத்த சாந்தி தாமம்னு சொல்ல முடியாது. ஆக நாம் இப்பொழுது நம்முடைய அந்த ஆத்மலோகம் சாந்திதாம் போயிட்டு சுகதாமத்தில் நம்முடைய பாத்திரத்தை நடிக்க வர்றோம். உலோகத்தேகே சுக்கிகை உன்கோலே ஸ்வரகை. ஆனால் உலகத்தில் சொல்கிறாங்க யார் ரொம்ப சுகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு இதுவே சொர்க்கம்னு நினைக்கிறாங்க. ஜோ துக்கிகே உன்கேலே நரகை. யார் துக்கத்தில் இருக்கின்றார்களோ அவங்களுக்கு இது நரகம். தும் சாந்தியோ ஸ்வர்க் நயி துனியா அவர் நரக் புராணி துனியாக்கோ காஜ். ஆனால் நாம் தெரிஞ்சிட்டோம் புதிய உலகம்தான் ஸ்வர்க்கம், இந்த பழைய உலகம்தான் நரகம் என்று சொல்லப்படுகின்றது. பகவான் வாச், பகவானுடைய மகா வாக்கியம். ये भक्ति यज्ञ तप दान पुण्य आदि करना सब भक्ति मार्ग है, इसमें कोई सार नहीं. பகவானுடைய மகா வாக்கியம் என்ன? பக்தி, யாகம், தபம், தான, புண்ணியம் இவைகளில் எந்த விதமான சாரம் என்பது இல்லை. இவை யாவும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. சத்திய திரேதாக்கோ பிரம்மா க தின் கா. சத்தியுகம் திரேதாயுகத்தை பிரம்மாவின் பகல் என்று சொல்றோம். பிரம்மா கா தின் சோ தும் பிராமணோ கா தின் ஹே. பிரம்மாவுடைய பகல் சொல்லும்போது பிராமணர்களுக்கும் பகல். फिर तुम्हारा रात शुरू होती है. பின்னர் உங்களுடைய இரவு ஆரம்பமாகுது. தும் பலே பலே சத்தியமே ஜாத்தே ஹோ फिर तुम ही चक्र में आते हो. நீங்க முதல்ல சத்தியத்துக்கு போறீங்க, அதுக்கப்புறம் இந்த பிறவி சக்கரத்துல சுற்றி வர்றீங்க. பிராமன் தேவதா சத்ரி வைஷ்ய சூத்ர தும் ஹி பந்தே. பிராமன் தேவதா சத்ரி வைஷ்ய சூத்ரர்களா நீங்க தான் ஆகிறீங்க. तुम कहते शिव भगवान वाच, अब कहते कृष्ण भगवान वाच. நாம இப்ப சொல்றோம் சிவ பகவான் மகா வாக்கியம். ஆனா அவங்க பக்தியில் என்ன சொல்றாங்க? கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம். ஃபரக் லம்பா ஹை. ரெண்டுக்கும் மிக வேறுபாடு இருக்கின்றது. பூரா 84 ஜனம் லேத்தே ஹேனா. ஸ்ரீ கிருஷ்ணன் முழுமையாக 84 பிறவி சக்கரத்தில் வர்றாரு. उनके साथ सारी सूर्यवंशी संप्रदाय पुनर्जन्म लेते लेते अंत में राजभाग्य ले रहा है. அவர் மட்டுமல்ல, அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த அனைவருமே பிறவிகள் எடுத்து 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 தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ மீண்டும் பாபா கிட்ட இருந்து ராஜபாக்கியத்தை பெறுகிறார்கள். தும் பச்சே ஜோ சமஸ்தே உன்கி ஹி மச்சா அத்தா. குழந்தைகள் நீங்க தான் இதை புரிஞ்சுக்கிறீங்க, ஆகவே உங்களுக்கு தான்
மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நயாக்கோ மஜா நகி ஆயேகா. புதிய குழந்தைகளுக்கு அவ்வளோ ஞானம் புரிஞ்சுக்கலன்னா மகிழ்ச்சி வராது. तुम किसकी निंदा नहीं करते हो, बाप तुम्हें कितना सहज. நாம் யாரையும் நிந்தனை செய்யலை. பாபா எது உண்மை எது சரியானதுங்கிறது புரிய வைக்கிறார். யஹா தும் பாபா கி சங்குமே பைட்டே. இப்போ நம்ம பாபாவுடைய நட்பில் அமர்ந்திருக்கிறோம். அச்சா சமஸ்தேகுனா பாபாவுடைய நட்பில் இருப்பது மிகவும் நல்லது. பாகர் ஜானே से संग में पता नहीं क्या हाल होगा. ஆனால் வெளியே போனவொன்னே என்ன ஆயிடுறாங்க, நட்பின் காரணத்தினால அவங்களுடைய நிலை மாறிவிடுகின்றது, அவங்களுக்கே தெரியறதில்ல. சங்கு தோஷ் பௌத் கராம். ஆகவே பாபா என்ன சொல்றாரு, நட்பு தோஷம் என்பது மிக மிகவும் மோசமானது. சொர்க்கமே ஏசி பாத் ஹோத்தி நை. சொர்க்கத்தில் இந்த மாதிரியெல்லாம் நட்பு தோஷத்தில் போகக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற பேச்சே இல்லை. उनका नाम ही स्वर्ग वैकुंठ सुखधाम. அதனுடைய பேரே स्वर्गम वैकुंठम सुखधामम. शास्त्र में तो लिख दिया वहाँ भी असुर थे. சாஸ்திரத்தில் எழுதிட்டாங்க அங்கேயே அசுரர்கள் இருந்தாங்கன்னு. अब तुमको मालूम पड़ा है हम विश्व की मालिक थे. இப்போ நாம் புரிஞ்சிட்டோம், நாம தான் விஸ்வத்திற்கே மாலிக்கா இருந்தோம். वहाँ जमीन आसमान कोई में भी पार्टीशन नहीं होता. அங்கே ஆகாயத்துக்கும் சரி பூமிக்கும் சரி எவ்விதமான பிரிவினைகள் என்பதே இருக்காது. அபி தோ கித்னா பார்ட்டிஷன். இப்போ எவ்வளோ பிரிவினைகள் இருக்கின்றது. அப்பனே அப்பனே ஹத்தே டால்தே ரேத். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லை, இந்த எல்லைக்குள்ள நீங்கள் வரக்கூடாதுன்னு எல்லை கோடு இருக்கு. துனியாமே கித்னா ஜகடா ஹோத்தி. அதனால உலகத்தில் நிறைய சண்டே சச்சரவு நடு. तो जब कोई भी आए तो पहले पहले उनको समझावो बाप कौन है, भगवान किसको कर. அதனால் யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு புரிய வைங்க. என்ன புரிய வைக்கணும், இறை தந்தை என்பவர் யார், பகவான் என்று யாரை சொல்லப்படுகின்றது. பிரம்மா விஷ்ணு சங்கர் तो தேவதா. பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்கள தேவதைகள். பகவான் ஏக் ஹோத்தா ஹை தஸ் நஹி ஹோத்தா. இறைவன் என்றாலே ஒருவர் தான். கடவுள் ஒருவர்னு தான் சொல்கிறோமே தவிர கடவுள் 10 பேர்னு சொல்கிறதில்லை. கிருஷ்ண பகவான் ஹோ ந சகே. கிருஷ்ணனை பகவான் என்று கூற முடியாது. பகவான் கேசே ஹிம்சா சிக்கலாங்க. பகவான் எப்படி ஒரு ஹிம்சையை கற்றுத்தருவார். பகவான் வாச் காம் மகா சத்ருகே உன் பர் ஜீத் பானை கிளி பிரதிஜா கரும். பகவானுடைய மகா வாக்கியம் காமம் என்பது மிகப்பெரிய எதிரி, அதன் மீது வெற்றி பெறுவதற்கு உறுதிமொழி கொடுங்க. ராக்கி பாந்தோ, ராக்கிய அணிவித்து கொள்ளுங்கள். அபி கி பாத், இது தற்போதைய விஷயம். ஜோ குச் பாஸ்ட் ஹோ கயா ஃபிர் பக்தி மார்க் மே ஹோத்தா. இதெல்லாம் கடந்து முடிந்ததோ அது பின்னாடி பக்தி மார்க்கத்தில் நடைபெறுகின்றது. தீபாவளி पर महालक्ष्मी को पूजा कर. தீபாவளியில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்கிறாங்க. ये थोड़े किसको पता लक्ष्मी नारायण दोनों इकट्ठा है. महालक्ष्मी என்றாலே லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம். லக்ஷ்மி को धन कहाँ से मिलेंगे. லக்ஷ்மி கிட்ட செல்வம் கேட்குறாங்க. அவங்களுக்கு செல்வம் எங்கிருந்து வரும். கமாய் करने वाला तो पुरुष होता है ना. வருமானம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் தான். நாம் லக்ஷ்மிக்கு காயா ஹுவா. ஆனால் செல்வத்தின் தேவின்னு சொல்லி லக்ஷ்மிக்கு தான் புகழ் பாடப்பட்டிருக்கு. பகலே லக்ஷ்மி பிர் பீச்சே நாராயண். முதல்ல லக்ஷ்மி பின்னால் நாராயணன். वो फिर महालक्ष्मी को अलग समझ लेती. மகாலட்சுமின்னா தனின்னு நினைக்கிறாங்க. उनको 4 भुजा दिखाது. அவர்களுக்கு 4 புஜங்களை காட்டுறாங்க. 2 ஸ்ரீ கா 2 புருஷ் கி. 2 கைகள் ஆண்களுடைய நினைவா, 2 கைகள் பெண்களுடைய நினைவா. परंतु इन बातों को जानते नहीं, तुम डिटेल में जानती हो. ஆக லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த சுரூபந்தான் மகாலட்சுமி அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. இதை பற்றிய தெளிவான விஷயங்கள் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். तो गीत सुना बचपन के दिन बुला न देना. பாடல் கேட்டீங்க இல்லையா, குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள். ஆத்மா கத்தே பாபா हमको अब स्मृति आई है. ஆத்மாக்கள் கூறுகின்றது, பாபா இப்போ எங்களுக்கு நினைவு வந்துடுச்சு. சவரே சவரே உட்கர் பாப் சே பாத் கர்னிச்சு. அதிகாலையில் எந்திரிச்சு என்ன பண்ணோம், பாபாட்ட பேசணும். அமிர்த வேலை பாப் கோ யாத் கர்னா அச்சா.
அதிகாலை நேரத்தில் நம்ம பாபாட்ட பேசுறது மிக நல்ல நேரம். ஷாம் கே டைம் ஏகாந்த் में जाकर बैठ, மாலை நேரத்தில் ஏகாந்தத்தில் போய் உட்காரு. பல் ஆபஸ் में थ्री पुरुष इकट्ठा हो तो एक बातें करते रहो. ஸோ நீங்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த ஆன்மீக ஞான கருத்துக்களை நீங்கள் உங்ககிட்ட உரையாடல் செய்யுங்க. शिव बाबा ब्रह्मा की तन से क्या कहते हैं? शिव बाबा ब्रह्माவுடைய உடல்ல என்ன சொல்கின்றார்? हम जब पूजी बनते तो बाबा को याद नहीं करते. நாம பூஜைக்குரியவர்களாக மாறும்போது பாபாவை நினைவு செய்வதில்லை. जब पुजारी बनते तो बाप को याद. எப்போ பூஜாரியாக ஆகின்றீர்களோ அப்பதான் பாபாவை நினைவு செய்றீங்க. ऐसे से बात करनी चाहिए. जो कोई सुने तो वंडर खाए. இம்மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ள உரையாடல் செய்யுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க கேட்டால் ரொம்ப ஆச்சரியம் அடைவாங்க. आधा कलप हम काम चिता पर बैठकर जल बस्प हो गए थे, अब कब्रस्ताकिल हो गए थे. பாதி கல்பமாக காம விகாரத்தினால நாம் எரிஞ்சிட்டோம். நம்ம எல்லாமே சவக்குழியில் வாழ்ந்துட்டு இருந்தோம். अब हमको ज्ञान चिता पर बैठना है, स्वर्ग में जाना. சொர்க்கத்துக்கு போகணும்னா இப்போ என்ன பண்ணோம்? ஞான சிதையில் அமர வேண்டும். புராணி துனியா ஹே, இது பழைய உலகமான பாரத்வாசி சமஸ்தே ஸ்வரகை. பாரத மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இதுதான் ஸ்வர்க்கம் நினைக்கிறாங்க. அரே ஸ்வர்கத்தோ சத்தியமே ஹோத்தா. ஸ்வர்க்கம் என்பது சத்தியத்தில் தான் இருக்கும். ஸ்வர்க்கமே தேவி தேவதாவும் का ராட்சி தான். ஸ்வர்க்கத்தில் தேவி தேவதைகள் ராட்சியம் இருந்தது. யஹான் தோ மாயா கா பாம் ஹை. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் என்ன? மாயனுடைய பொழிவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடம்பரம் எல்லாம் மாயனுடைய பொழிவுங்கிறார். अब बाबा कहते संगदोष में आकर कहा मर नहीं जाना. பாபா திரும்பி எச்சரிக்கை கொடுக்கிறார். என்னன்னு? நட்பு தோஷத்தில் நீங்கள் என்ன ஆயிடாதீங்க, ஞான மார்க்கத்தை விட்டு போயிடாதீங்க, இறந்துடாதீங்க. நஹி து போத் பச்தாயேகா. பாபா கையை விட்டுட்டு போயிட்டீங்க நட்பு தோஷத்தினால, பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டிங்க. इम्तिहान की रिजल्ट जब निकलती तो सबको मालूम पड़ जाए. எப்போ எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் அவுட் ஆகுதோ அப்போ யார் எவ்வளோ படித்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆகி பச்சியா தியான் மே ஜாக்கர் சப் குச் சுனாத்தி थी, एक ராணி बनेंगे एक दास. ஆரம்பத்தில் குழந்தைகள் டிரான்ஸில் போய் பார்ப்பாங்க காட்சிகள். அதில் யார் ராணியாக இருக்காங்க, யார் எல்லாம் தாசியாக மாறுவாங்கன்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஃபிர் பாபா நே பந்த் கர் தியா. அந்த மாதிரி டிரான்ஸில் போய் காட்சிகள் பார்த்துட்டு சொல்லுவாங்க. பின்னாடி பாபா அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டான். பிச்சாடி மே சப் குச் மாலும் பட் ஜாயேகா. கடைசி நேரம் வரும்போது எல்லாமே தெளிவாக தெரியுங்கிறார். कि हमने बाप की कितना सर्विस किया. நாம எந்த அளவுக்கு பாபாவுக்கு சேவை செஞ்சிருக்கோம். कितने को आप समान बनाया. எத்தனை பேரை தன்னை சமமா ஆக்கியிருக்கோம். வக்ஸப் याद आए. இது எல்லாமே பின்னாடி நினைவில் வரும். சாட்சாத்கார் होगा. எல்லாருக்கும் காட்சியா தெரியும். बिना साक्षात्कार की धर्मराज भी सजा दे न सके. ஏன் சாட்சாத்கார தெரியும்னு சொல்றாரு? ஏன்னா நம்ம டக்குன்னு சொல்லிவிடுவோம் பாபா நான் செய்யலை. பட் சாட்சாத்காரம் காட்டி தான் பாபா கூட என்ன பண்ணுவார்? பனிஷ்மெண்ட் கொடுப்பார். இன்னைக்கு கூட கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஐ விட்னஸ் தான் கேட்பாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அது மாதிரி பாபா நம்ம என்ன தப்பு செய்தோம், நாம் இந்த மாதிரி இருந்தோங்கிறது நாம் செய்த செயல்களை நமக்கே காட்சியாக காட்டி நாம் செய்த தவறுகளுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். பச்சுங்கோ பார் பார் சம்சாயா மாமிகம் யாத் கரோ. குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்கிறாரு என் ஒருவனையே நினைவு செய்யுங்க. பாப் ஆக்கர் மீட்டி மீட்டி ஜாட்கி சாப்லிங் லஹாதி. பாபா இனிமேல் இனிமையான இந்த விருட்சத்துக்கு உண்டான நாற்று நடுகின்றார். ஓ கவர்மெண்ட் ஜாட்கோ சாப்லிங் லக்தாகினா உலகத்தில் கூட பாருங்க, அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்க? நாற்று நடுதல் என்பதை செய்கிறாங்க. உற்சவ மனத், அதுக்காக ஒரு நாளை செலப்ரேட் பண்ணுறாங்க. யஹா நயி துனியா கி சாப்லிங் லகாரா. பாபா இங்கு புது உலகத்துக்கு உண்டான நாற்று நடுதல் என்பது செய்து கொண்டிருக்கிறார். தோ ஐசே பாப்கோ பூலோ மத். நம்முடைய தந்தை எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு அவரை மறந்துடாதே. பாப் கி சர்வீஸ் மீ லக் ஜாவோ. नहीं तो अंत में बहुत पछताना पड़ेगा. பாபாவுடைய சேவையில் ஈடுபடு, இல்லைன்னா இறுதி நேரத்தில் ரொம்ப பச்சாதாப்படுவீங்க. அபி வர்ஷா நஹி லியா तो कल्प कल्पांतर का हिसाब हो जाए.
இப்போ நாம் பாபா இருந்த ஆஸ்தியை பெறவில்லை என்றால் ஒவ்வொரு கல்பத்தின் கணக்கு அதே மாதிரியாயிடும். இஸ்லே புருஷால் ஃபுல் கர்ணா. ஆகவே நாம் செய்யக்கூடிய முயற்சி எப்படி செய்ய வேண்டும்? முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सारम. जैसे बाप ज्ञान का आनंद का प्यार का सार है ऐसे बाप समान बनना. எவ்வாறு தந்தை ஞான கடல் ஆனந்த கடல் அன்பு கடலாக இருக்கின்றாரோ நாம் அந்த தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். आप समान बनने की सेवा करनी. நாம தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். அதன் பிறகு நமக்கு சமமாக பிறரை ஆக்குவதற்குண்டான சேவை செய்ய வேண்டும். சப்கோ கியான் கா தீஸ்ரா நேத்ர தே. அனைவருக்கும் ஞானம் என்ற மூன்றாவது கண் கொடுக்க வேண்டும். ஐசா கோய் பி சங் நஹி கர்னா ஜோ பச்தானா படே. அந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான நட்புலையும் போயிடாதீங்க, பின்னாடி பச்சாதாபப்பட வேண்டியதாக வரும். சங் தோஸ் பௌத் கராப் ஹே இஸ்லே அப்னே சம்பால் கர்னி. நட்பு தோஷம் என்பது மிகவும் மோசமானது. ஆகவே நட்பு தோஷத்திலிருந்து உங்களை என்ன பண்ணுங்க, பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். பாப்சி வர்ஷா லேனேக்கா பூரா புருஷாத் கர்னா. பாபா கிட்டிருந்து ஆஸ்தியினை பெறுவதற்குண்டான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். दिव्य गुणों को आवहन द्वारा अवगुणों को समाप्त करने वाले दिव्य गुणधारी भव. தெய்வீக குணங்களை ஆவகனம் செய்வதன் மூலமாக அவகுணங்கள் என்பது முடிவடைய செய்யக்கூடியவர்கள் திவ்ய குணதாரி பவ. ஜெய்சே தீபாவளி பர் ஸ்ரீ லக்ஷ்மி கா ஆவகன் கர். எப்படி தீபாவளி அன்னைக்கு வீட்டில் ஸ்ரீ லக்ஷ்மியை ஆவகனம் செய்கிறார்கள். ऐसे आप बच्चे स्वयं में दिव्य गुणों को ஆவகன் करो. அதே போல குழந்தைகளாகி நாம் நமக்குள் தெய்வீக குணங்களை ஆவகனம் செய்ய வேண்டும். தோ அவகுண் ஆகுதி ரூப்மே கதம் ஹோத்தீஜ். அந்த நல்ல குணங்கள் நமக்குள்ள வர வர ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், அவகுணங்கள் என்பது ஆகுதி ஆகிடும், அழிஞ்சு போயிடுங்கிறார். फिर नया संस्कार रूपी नया वस्त्र धारण करें. பின்னர் புதிய சன்ஸ்காரம் என்ற புதிய ஆடையை தாரணை செய்வீர்கள். அப்புராண வஸ்திரசே ஜராபி பிரீத் ந ஹோ. இப்போ பழைய ஆடையின் மீது சிறிதளவும் அன்பு என்பது இருக்கக்கூடாது. ஜோபி கம்சோரியாகை காமியாகை நிர்பல்கை கோமல்தா ரஹி ஹுய் வச புராணா காத்தா ஆஜ் சே சதா கால் கே லியே சமாப்த் கரோ. என்னெல்லாம் பலகீனங்கள் உள்ளதோ, குறைபாடுகள் உள்ளதோ, பலகீனமற்ற தன்மை உள்ளதோ அவை எல்லாமே என்ன, கோமல்தா. கோமல்தானா ரொம்ப சென்சிட்டிவாக சாஃப்ட் நேச்சராக இருக்குது. கொஞ்சம் சொன்னாவே உடனே மூட் ஆஃப் ஆயிடுது. அதெல்லாமே இருக்கக்கூடாது. இதெல்லாமே பழைய கணக்கு. இந்த பழைய கணக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, சதா காலத்துக்கு முடிவடைய செய்யுங்கள். ஏன்னா தீபாவளிக்கு பழைய கணக்கு முடித்து புது கணக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பாபா நமக்கு என்ன பழைய கணக்கு முடிக்க சொல்கிறாரு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலகீனங்கள், குறைபாடுகள், பலகீனமான தன்மைகள், மேலும் மிருதுவான தன்மைகள், இதெல்லாம் இது இருக்கோ அதெல்லாமே சதா காலத்துக்கு அழிச்சிருங்க. தப் திவ்ய குணதாரி பனிங்க. அப்போ தான் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக ஆக முடியும். பவிஷ்யமே தாஜ் போஷி ஹூக. இப்போ நம்ம தெய்வீக குணதாரி ஆகும்போது எதிர்காலத்தில் கிரீடதாரியாக ஆக முடியும். உசிக்கு யாத்கார் எக் தீபாவளி. இதனுடைய நினைவு தான் இந்த தீபாவளி என்று கொண்டாடப்படுகின்றது. ஸ்லோகன். सरल याद के लिए सरलता का गुण धारण करो, संस्कार को सरल बनाओ. நம்ம தந்தையினுடைய நினைவு இயற்கையாக இயல்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்மகிட்ட என்ன வேணும், சரளதா என்ற குணத்தை தாரணப்படும்.
அதான் நம்முடைய சன்ஸ்காரம் என்பது சரளமாக இருக்க வேண்டும். சரளத்தன்மைன்னா என்ன? எது நடந்து முடிந்ததோ அதை நம்ம அப்படியே மைண்டில் ஹோல்டு பண்ணி வச்சிடக்கூடாது. அதை மறந்துடணும். அதை மறந்துட்டாதான் நம்முடைய நேச்சர் சரளமாக இருக்க முடியும். அதனால் நம்ம பிடிவாதம் பண்ணுறது, கடந்து போன விஷயங்களை நினைவு செஞ்சிட்ருக்கிறது, ஜித்தம் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு ஹார்ட் சன்ஸ்கார். அந்த ஹார்டான சன்ஸ்காரம் இருக்கக்கூடாது. சரள சன்ஸ்காரம். எது நடந்து முடிந்ததோ முடிஞ்சிச்சுன்னு அதை நம்ம மறக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணும், அல்லது பாபாட்ட அர்ப்பணம் பண்ணினோம். அதை பற்றி நம்ம நினச்சிட்டே இருக்கக்கூடாது. அப்போ எவ்வளோ நீங்கள் சரளத்தன்மை இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாபா நினைவு கூட சரளமாக இருக்கும். நீங்கள் அனைவருடைய தொடர்புலையும் சரளமாக பழக முடியும். அப்போ தான் நம்ம எல்லாருடைய இணைந்து வாழ முடியும். ஆகவே சரளத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு வரதான பாபா என்ன சொல்றாரு? தெய்வீக குணதாரி பவ. நம்ம தெய்வீக குணங்கள் நிறைந்த ஆத்மாவாக இருக்க வேண்டும். நவம்பர் மாதத்துக்கு ஸ்வமான் 4ஆம் தேதி மை திவ்ய குணதாரி ஆத்மாகும். நான் தெய்வீக குணங்களுடைய ஆத்மா. ஏன்னா தெய்வீக குணத்தை ஆவகனம் பண்ணணும்னா, ஆவகனம் பண்ணணுன்னா என்ன? மனதால் நாம் அந்த குணத்தை அழைக்கணும். பாபா சொல்கிற, நான் அன்பு சுரூபமான ஆத்மா, நான் அன்பு கடலான பாபாவுடைய குழந்தை, எனக்குள் அந்த அன்பு என்ற குணத்தை நான் நிரப்பிக் கொள்கிறேன், நான் அன்பு நிறைந்த ஆத்மா அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணுறது தான் ஆவகனம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு குணத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன பண்ணுங்க? ஆவகனம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்த ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். ஸோ நவம்பர் மாதம் தபஸ்யாவுக்குண்டான வீட்டுப்பாடம் 4ஆம் தேதி இன்னைக்கு. இப்பொழுது ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் சீன் தான் பாபா என்ன சொல்கிறார்? ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறார். அதனால் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நடக்கிறது ஒன்றுமே இல்லை. இனிமேல் தான் அனைத்தும் ஏற்பட வேண்டும். இனிமேல் தான் நடக்கிறது எல்லாமே நம்ம பார்க்கணும். இது விளையாட்டாக ஆகும், பயப்படக்கூடாது. ஆகவே இது ஒரு விளையாட்டு நினைச்சிட்டு பயப்படக்கூடாது. விநாசம் அல்ல, மாற்றம் ஏற்படும். விநாசத்தை கூட நம்ம எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கணும்? விநாசம் நினைக்கும்போது பயம் தோடும். அதனால் இது விளையாட்டுன்னு நினைங்கன்னு சொல்கிறாரு. அல்லது இதை மாற்றம், கலியுகம் போய் சத்தியுகம் வருதுன்னு நினைக்கும்போது, மாறுகின்றது நம்ம நினைக்கும்போது குஷி இருக்கும். அனைத்திலும் வைராகிய உள்ளுணர்வு எழ வேண்டும். எல்லா விஷயத்திலையும் நமக்குள்ளே என்ன வேணும்? வைராகியம் என்பது இருக்க வேண்டும். எனவே கருணை உள்ளமுடையவராக ஆகி அனைத்து சக்திகளின் மூலம் பிரச்சனைக்குள்ளான ஆத்மாக்களுக்கு சக்திகளின் காசு கொடுத்து இரக்கம் காட்டுங்கள். கருணை உள்ளம் கொண்ட ஆத்மாவாக ஆகி நாம் நமக்குள்ள எல்லா சக்திகளையும் நிரப்பிக்கணும். யாருக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு அதற்கேற்ற நம்ம என்ன பண்ணோம்? சக்திகளின் அதிர்வலைகளை பரப்பணும். அதான் சகாஸ் கொடுக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. you.